عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. கூடிய ஹஜ்ரத்மார்கள் மற்ற முத்தாலிமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் உங்களுடன் கலந்துரையாடுகிறேன். உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வமாகும். மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர், உணவு எவ்வளவு அவசியமோ அதே போன்றுதான் நாம் அறிவை வளர்ப்பதற்கு கல்வி அவசியமாகும். மனித வாழ்க்கையில் உயர்ந்த எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தேண்ட வேண்டுமா என் கல்வி என்பது அவசியம். கண்ணுடையர்கள் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு பொன்னுடையர் கல்லாதவர் என்று திருவள்ளுவர் கல்வியின் சிறப்பை அழகூற கூறுகிறார்கள். அதாவது கற்றோர்கள் மட்டுமே கண்ணுடையர்கள், கல்லாதவர் இரண்டு கண் இருந்தும் கண்ணில்லாதவராகவே அறிந்து கொள்கிறார்கள் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஸஃப்வான் இப்னு அஸ்ஸல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பள்ளியிலே ஒரு தயணியிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த சஹாபி சொன்னார்கள், இன்னி ஜிஅது அத்லுபுல் இல்ம், இல்மை கற்பதற்காக வந்திருக்கிறேன். இன்னி ஜிஅது அத்லுபுல் இல்ம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மர்ஹபம் பி தாலிபுல் இல்ம், இல்மை கற்கக்கூடிய மாணவரே வருக வருக. மர்ஹபம் பி தாலிபுல் இல்ம், இன் தலபல் இல்ம யதுஹஃபுஹுல் மலாயிகத் வதுல்லுஹு பி அஜ்னிஹதிஹா ثم يرقب بعضهم بعضا حتى يبلغ السماء الدنيا இன் ஹுப்பிஹிம் லிமா யத்லுப். மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவரே வருக வருக. மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்கள் அமர்ந்தால் அவர்களுக்கு மேல் மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளால் சூழ்ந்து கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு மேல் மலக்குமார்கள், அவர்களுக்கு மேல் மலக்குமார்கள். அப்படியே பூமியுடைய முதல் வானம் வரை மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளால் சூழ்ந்து கொள்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த மாணவன் தேடக்கூடிய இல்மை பொருந்திக் கொள்வதற்காக, அந்த மாணவன் தேடக்கூடிய இல்மை பொருந்திக் கொள்வதற்காக அவர்கள் மீது நேசத்தினால இனியும் ஒரு சிறப்பு பாருங்கள் முஃமினீங்களே. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து ஒரு ஹதீஸ், கைஸ் பின் கஸீர் அவர்கள் கூறுவதாக, கதிம ரஜுலும் மினல் மதீனா, ஒருவர் மதீனாவில் இருந்து வருகிறார்கள். எதற்காக வருகிறார்கள்? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக. அவர் கேட்டார்கள், யா அகி, என்னுடைய சகோதரா, நீ எதற்காக வந்திருக்கிறேன்? அவர் சொன்னார்கள், ஹதீஸும் பலஐனி அன் கதுஹதிஸு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து ஒரு ஹதீஸை அறிந்து ஒரு சரிப்படுத்ததாக நான் அறிந்து கொண்டேன். அந்த ஹதீஸை அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நீ வேற ஏதாவது வேலைக்காக வந்தாயா? லா, இல்லை. அப்போ வேற ஏதாவது வியாபாரத்துக்காக வந்தாயா? லா, அதுவும் இல்லை. இந்த ஹதீஸை அறிந்து கொள்வதற்கு தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், 1500 பரம் கிலோமீட்டர்கள் பயணம் பண்ணி மதீனாவிலிருந்து திமஷ்கிற்கு ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக, ஒரு இல்மை, ஒரு அறிவை அறிந்து கொள்வதற்காக இவ்வளோ கிலோமீட்டர்கள் பயணம் பண்ணி வந்திருக்கிறார். முஃமினீங்களை நாமல் தெரிய வேண்டும், முஃமினீங்களை நாமல் தெரிய வேண்டும், இல்மு என்பது
எப்பவும் நாமளே தேடி வராது, நாமல் தான் அந்த இல்மை தேடி போக வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்க அமர்ந்திருக்கும் அனைத்து முஃமினீன்களுக்கும் அந்த இல்மை தேடி போக வேண்டிய நசீபை கொடுப்பாயாக. இவ்வளவு மட்டும் பேசி என் குரலை நான் நிப்பாட்டிக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.